பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பழனி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலிருந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேருந்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிப்பதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஹெர்பெட்டா கணக்கெடுப்பில் அழியும் பட்டியலில் உள்ள 21 இனங்கள் உட்பட 33 ஊர்வன இனங்கள் மற்றும் 36 நிலம் மற்றும் நீர் வாழ்விகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஹெர்பெட்டா எனப்படும் ஊர்வன மற்றும் இருவாழ்விகள் கணக்கெடுப்பு பணி முதுமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ் மேற்பார்வையில் மசனக்குடி கோட்ட துணை இயக்குநர் அருண்குமார் தலைமையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் அரியலூர் அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தனியார் துறைக்கான வேலைவாய்ப்பு முகாமில் 128 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த முகாமில் சென்னை, திருச்சி, கோவை, கரூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது நிறுவனங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்தன. இந்த முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 128 நபர்களுக்கு தனியார் துறைக்கான பணி ஆணையை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார். வன உயிரின வார விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் வன உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட வனத்துறை சார்பில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்கள் குறித்த தங்களது எண்ணங்களை வண்ண வண்ண ஓவியங்களாக தீட்டினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட குழு, அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய இந்திய திரைப்பட விழா 2023 மற்றும் சிறந்த திரைப்பட இயக்குநருக்கு விருது வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் குரங்கு பெடல் என்ற தமிழ் திரைப்படத்திற்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ரங்கசாமி. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியரின் சைக்கிளை துடைப்பதாக கூறி அதை திருட்டுத்தனமாக எடுத்துச் சென்று ஓட்டிய அனுபவம் உள்ளதாக தனது சிறுவயது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடியில் செல்வம், மருதமுத்து ஆகியோர் நினைவாக 3ஆம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது. அனல் பறந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.